Morning, children. 8th standard science. நம்ம பார்க்க போகுது எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற லெசன்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றோம் கரண்ட அப்படிங்கிற கான்செப்ட் தான் மெயினா நமக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய விளைவுகள் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகே, சோ இதுல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கு. கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கு, ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் எஃபெக்ட். கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா நம்மள வேர் கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம்ல, எலக்ட்ரோலைசஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸே நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் சம்பந்தப்பட்டது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எதுல இருந்து நமக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா மெட்டலோட தான். So metal, all the metals are related to electric current. இப்போ electric current நமக்கு பாஸ் பண்ணக்கூடியது எது? காப்பர் ஒயர் தான் இல்லையா? காப்பர் ஒயர்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டல். ஸோ அந்த காப்பர் ஒயர்ல தான் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறதே பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை எப்படி நமக்கு வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளா நம்ம சிம்பிள் சர்க்கியூட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அது போலவே இப்போ நம்ம ஒரு வாட்டர், நம்ம தண்ணியை பயன்படுத்தி எப்படி நம்ம இதுல எலக்ட்ரிக் கரண்ட் அதுல வருது அப்படின்னு பார்க்கலாம். சோ எதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம்? ஒயர் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் தென் பேட்டரி அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்டானது. ஏன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடியது. அதுல என்ன இருக்கும்? நமக்கு கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய ஒரு கரண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஜார்ல வாட்டர் ஃபில்டு ஜார். ஸோ இதுல நம்ம ஆனோட் கேத்தோட் அப்படிங்கிற கனெக்ஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு ரெண்டு வகையா இந்த கனெக்ஷன் நம்ம இதுல கனெக்ட் பண்றோம். இதுல நமக்கு கரண்ட் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்காக நம்ம என்ன பண்றோம்? பல்பு கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ பல்பை கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ப்ராசஸ் நமக்கு முடிஞ்சு கரண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு சிம்பிள் சர்க்கியூட் கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்து அதுல நமக்கு ரெண்டு அந்த கம்பியையும் உள்ள நமக்கு வந்து செட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகுது? பல்பு எரியுது. ஸோ இப்போ மெட்டல்ஸ் ஆர் கண்டக்ட் கரண்ட். உலோகம் என்பது மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல ஆல் த லிக்விட் மெட்டீரியல்ஸ், இப்போ தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பா மின்சாரத்தை கடத்தும். அதனாலதான் மழை நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியில ஏதாவது ஒயர் கட்டா இருக்குங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? டிராவல் பண்றதையும் அவாய்ட் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் ரெய்னி டேஸ்ல ஏன் கரண்ட்டை கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஈஸியா தண்ணியில கண்டக்ட் ஆகும். ஒயர்லாம் கட் ஆகி கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக் ஒயர்ல இருக்கக்கூடிய கரண்ட் தண்ணியில பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா டோட்டலா எல்லாருமே அதுல டிராவல் ஆகிற எல்லாருமே நம்ம அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதனாலதான் இம்மீடியட்டா நமக்கு கொஞ்சம் மழை காத்து எதா இருந்தாலுமே கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் த லிக்விட் மெட்டீரியல்ஸ்ங்கிறதும் நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதனாலதான் இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சொல்யூஷன்ல கரைசல்ல மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அதுல என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நடந்திருக்குன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். சோ வேதி வினை அப்படிங்கிறது நமக்கு நடந்து அதன் மூலமாக என்ன ஆகும்? இந்த பல்ப் அப்படிங்கிறது எரியும். சோ இததான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் நமக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் தான் நமக்கு இதுல ஆக்ட் பண்ணும். இந்த நேர்மின் எதிர்மின் அயனிகளாக நமக்கு இதுல
நடந்துதான் எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ், மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற வினை நிகழ்ந்து நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் பாஸ் ஆகுது. சரிங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு இது ஏன் மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற கொஸ்டினாகவும் கேட்கலாம், அல்லது கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு நம்ம இதுல கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? சோ இதனுடைய மெயினான யூசேஜ் கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோலைட்ஸ் அல்லது எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த ப்ராசஸ் நமக்கு எலக்ட்ரோபிளேட்டிங் அப்படின்னா மின் முலாம் பூசுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செயல்பாட்டிற்கு இது பயன்படும். கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இதற்குண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் பார்ப்போம். எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். நமக்கு தண்ணியே ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுல எலக்ட்ரோலைசஸ் எவ்வாறு மின்னார் பகுத்தல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்க என்னென்னலாம் நமக்கு கொடுத்திருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு பீக்கர்ல தண்ணி இருக்கு, பேட்டரி இருக்கு, நமக்கு ஒயர் கனெக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா. சோ இந்த பவுடர் நமக்கு சோடியம் குளோரைட், நமக்கு உப்பு தண்ணியா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதனால இந்த சோடியம் குளோரைடை ஆட் பண்ணி அந்த வாட்டரை நம்ம சால்ட் வாட்டரா என்ன பண்றோம், அதை சேஞ்ச் பண்றோம். ஓகே, சால்ட்டை இதுல ஆட் பண்றோம். இப்போ என்ன ஆகுது, நமக்கு சால்ட் இதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி சால்ட் வாட்டரா நமக்கு மாறியாச்சு. ஓகே, இதுல நம்ம ஒயரை செட் பண்ணலாம். சோ ஒயர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒயர்ல இருந்து என்ன கொடுக்கணும், நம்ம கனெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா. கனெக்ஷன் கொடுக்கும் பொழுதுதான் சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரேம் ஆகும். சோ இன் பிட்வீன் இந்த ஒரு சர்க்கியூட்ங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா ஃபில் ஆகணும். அண்ட் தென் இதுல பாயிண்ட் ஜாயின் பண்ணிடலாம். சோ நவ் இப்போ நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்குது. வாட்டர் மாலிகூல்னா H2O இல்லைங்களா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சோ இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, இது ஆக்சிஜன் பபிள்ஸ், இது ஹைட்ரஜன் பபிள்ஸ். ஹைட்ரஜன் பபிள்ஸ் காட்டிலும் ஆக்சிஜன் பபிள்ஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா 2 பார்ட் ஆஃப் ஹைட்ரஜன் 1 பார்ட் ஆஃப் ஆக்சிஜன், H2O அப்படிங்கிறது தான் நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸுடைய கெமிக்கல் ஃபார்முலா இல்லைங்களா. சோ இந்த ஸ்மாலர் இங்க பாருங்க, இதுல என்ன நடந்திருக்குன்னா, the passage of an electric current through water causes chemical reaction. இதுல எலக்ட்ரிக் கரண்ட், இந்த ஒயரை நம்ம இதுல கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது உருவாக்குது. சோ அதன் மூலமாக வேதிவினை அப்படிங்கிறது நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன். ஆஸ் அ ரிசல்ட் பபிள்ஸ் ஆர் ஃபார்ம்ட். என்னது, இந்த எலக்ட்ரோட்ஸ்ல நமக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ this is due to the chemical effect of electric current. ஃபர்ஸ்ட் கான்செப்டா நம்ம பாக்குறது எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொன்னா, நமக்கு கரண்ட் ஒரு இடத்துல கண்டக்டர் மூலமாக போகும் பொழுது ஒரு சில எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. அந்த இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்டா நம்ம பார்க்கறது தான் கெமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ கெமிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னதுப்பா, நமக்கு ஃபர்ஸ்ட் திங் மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவுனா உலோக மின்சாரத்தை கடத்தும். அந்த விஷயமும் நமக்கு இதுல என்ன ஆகுது, மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஈஸி. சோ இதுல இருக்கிறது என்னது, காப்பர் ஒயர் தான் இல்லையா, நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன். அதே போல திரவங்கள் மூலமாக, சோ இது என்னது, வாட்டர் மாலிகூல்ஸ் லிக்விட்ஸ். சோ திரவ பொருள் மின்சாரத்தை கடத்தும், ரெண்டுமே. அப்போ ஒரு சொல்யூஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல கரண்ட பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் டன் இன் திஸ் பிளேஸ். நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி ஒரு வேதி வினை அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்திருக்கு. சோ இதுவேதான் நம்ம என்ன சொல்றோம், மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு, எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல நம்ம இந்த இடத்துல பாருங்க, இதுலயும் நம்ம ஆனோடு கேத்தோடு அப்படிங்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, நேர்மின் அயனி எதிர்மின் அயனி எதிர் இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன இந்த இடத்துல
கரண்ட் அப்படிங்கிறதுமே பாஸ் ஆகுது. சரிங்களா? சோ இப்போ இந்த எலக்ட்ரோலைசஸ் ஃபர்ஸ்ட் திங் நமக்கு மின்னோட்டத்தினுடைய வேதி விளைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு இதுல புரிஞ்சிடுது. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்துதான் பாக்குறது எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொன்னா மின் மூலம் பூசுதல்னா என்னது அப்படிங்கிறது. எல்லா இடத்துலயுமே எல்லா பொருள்களுமே நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும் இல்லையா? சோ அப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடிய பொருளை நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்மளால பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்த முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா இருந்துட்டு கோட்டிங் மட்டும் கொடுத்துப்போம். யூஸ்வலா கோல்டு அப்படின்னு சொன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல, ஆனா nowadays we are using different kinds of ornaments. ரொம்ப அது வந்து பார்க்க கிளிட்டரிங்கா நல்லா இருக்கா இல்ல, அதுல கோல்ட் பிளேட்டிங் மூலம் அப்படிங்கிறது பூசி இருப்பாங்க. சோ அது போலவே இங்க எலக்ட்ரோ பிளேட்டிங். எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லும் போது குரோமியம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். குரோமியத்தை நம்மளால என்ன முடியாது, எல்லா இடங்கள்லயும் எளிதாக பயன்படுத்தவே முடியாது. ஒன் ஆஃப் த காமன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் எஃபெக்ட்ல நமக்கு இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இதுல நமக்கு டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல் அது மேல வரும்போது அது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம், electroplating. Process of depositing layer of one metal over the surface. One metal over the surface. எந்த கான்செப்ட்ல one metal over the surface அப்படின்னு சொல்லுவோம், depositing layer. So மேலேயே நமக்கு படியக்கூடியது. Depositing layer, one metal over the surface. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், another metal. So அதுல நமக்கு என்ன ஆகும், passing the current. So surface of another metal by passing electric current. இந்த கான்செப்ட் தான் நமக்கு என்ன சொல்றோம், எலக்ட்ரோ பிளேட்டிங். சோ process of depositing layer of one metal over the surface of another metal by passing electric current is known as electroplating. மின் மூலம் பூசுதல் அப்படிங்கிற கான்செப்ட் தான். மின் மூலம் பூசுதல் அப்படிங்கிறது மின்னோட்டத்தினுடைய வெப்ப விளைவுக்கு நமக்கு முக்கியமான எடுத்துக்காட்டா சொல்றோம். இப்ப பொதுவா இது எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு பயன்படுதுன்னா, ஒரு உலோகத்தின் மீது மற்றொரு உலோக மேற்பரப்புல நம்ம பூசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தான் என்ன சொல்றோம், எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்றோம். இது நிறைய நமக்கு வந்து பிளேசஸ்ல நமக்கு அபிஷியலா யூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் கரோஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? கரோஷன்ங்கிறது அரிமானம். அந்த அரிமானத்தை நாம் தடுப்பதற்காகவும் மெயினா இந்த கோட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஏன்னா இப்ப கரோஷன்ங்கிறது எந்த ஒரு மெட்டல் இருந்தாலும் நமக்கு வந்து வெளியில நடக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல நடக்கக்கூடிய ஒரு நம்ம தண்ணியாலையும் சரி காற்றாலையும் எல்லா இரும்பு பொருள்களுமே என்ன ஆகுது, தோற்பிடிக்குது இல்லைங்களா? சோ அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இரும்பு பொருள்கள் எல்லாத்துமே என்னத்துக்காகும், இந்த இடத்துல நமக்கு துருப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வரும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோபிளேட்டிங் மூலமாக நம்ம அந்த கரோஷனை நம்ம தடுக்கலாம். சோ இப்போ இதுக்கு மெயினா நம்ம என்ன மெட்டலை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா குரோமியம் அப்படிங்கிற ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லலாம். பளபளப்பான உலோகத்தை நம்மளால இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, காஸ்ட்லியான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, குரோமியத்தை யூஸ் பண்ண முடியாது. அது காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்,
ஒரு சீப்பான மெட்டல், நமக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது லோவா இருக்கக்கூடிய மெட்டலை பயன்படுத்திட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங், அந்த மின் முலாம் பூசுதல், குரோமியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அதுல கோட்டிங்கா அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு அந்த அரிமானம் என்பது தடுக்கும். சோ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வீல் இருக்கு இல்லையா, சக்கரம். சோ வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய சக்கரம் எல்லாம் பாருங்க பளபளப்பா இருக்கும். சோ அங்க நமக்கு கண்டிப்பா இருந்ததுன்னா துரு பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனால அங்க நம்ம இந்த எலக்ட்ரோபிளேட்டிங்க பயன்படுத்துறோம். நிறைய வெஹிக்கிள்ஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன அதுல இருக்கக்கூடிய சிம்பிளான பார்ட்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஹேண்டில் பார்ட், கைப்பிடி இருக்கு இல்லையா, கைப்பிடியில பாத்தீங்கன்னு சொன்னா இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான பகுதியிலெல்லாம் இங்க நம்ம எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். சோ ஜென்ரலா வாட் இஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிறது கேட்பாங்க. சோ எலக்ட்ரிக் நமக்கு depositing layer of one metal over the surface of another metal using passing the electric current. அதுல நம்ம கான்செப்ட் தான் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எங்கெங்கெல்லாம் நமக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பிரிட்ஜஸ்ல, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல மெயினா நம்ம யூஸ் ஆகக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு சொன்னா பாலங்கள் அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ், எல்லா வகையான நமக்கு வாகனங்கள்லயுமே இந்த குரோமியம் அப்படின்னு இந்த இதுதான் கான்செப்ட். Next one is heating effect of current. So chemical effect அப்படிங்கிறது பார்த்தோம். ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த சிம்பிள் சர்க்கியூட் தான். சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன சேஞ்ச் ஆகும், நமக்கு ஹீட் எனர்ஜியா சேஞ்ச் ஆகும். electric energy is changed into heat energy. Electric energy அப்படின்னு சொன்னா this is simple circuit, battery and then wire. இதுல நமக்கு வந்துட்டு ஸ்விட்ச் கனெக்ட் பண்றோம். இந்த சர்க்யூட்ல நமக்கு வேற என்ன இருக்கும், பல்ப் இல்லையா. சோ இங்க எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு பாஸ் ஆகும். எதோட ஹெல்ப்போட, இந்த பல்போட ஹெல்ப்போட. சோ பல்புல இருந்து என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது, நமக்கு இங்க ஸ்விட்ச ஆன் பண்ணி ஆஃப் பண்றோம். பேட்டரியில இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், பல்ப் அப்படிங்கிறது க்ளோ ஆகும். அப்ப இங்க மின்னாற்றல் என்பது நமக்கு என்ன ஆற்றலா மாறுது, ஒளி ஆற்றலா மாறுது, வெப்ப ஆற்றலாவும் மாறுகிறது. லைட் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் ஹீட் எனர்ஜி. ரொம்ப நேரம் பல்ப் எரியுதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, கிட்ட கையை கொண்டு போகவே முடியாது. அங்க ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு லைட் எனர்ஜி அப்படிங்கிறதும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ எ கண்டக்டர். ஸோ அங்க நமக்கு நடக்கக்கூடிய ஃபிரிக்ஷனால எலக்ட்ரான் பாஸ் ஆகி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன எனர்ஜியா மாறுது, நமக்கு அந்த இடத்துல ஹீட் எனர்ஜியா லைட் எனர்ஜியா மாறுது. காப்பர் வயர் அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லோ ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். இதுல நம்ம எந்த எனர்ஜி, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கறது. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, parallel சர்க்கியூட் அப்படிங்கிற கான்செப்ட். சோ அந்த parallel சர்க்கியூட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிள் சர்க்கியூட் மட்டும்தான் நம்ம எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு இப்போ இதுல parallel சர்க்கியூட் எப்படி நம்ம இதுல உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ சிம்பிள் சீரியஸ் அப்படிங்கறது பார்த்தோம், சிம்பிள் பார்த்தோம். அதே போல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து parallel சர்க்கியூட்.
parallel circuit அப்படிங்கும்போது நமக்கு கரண்ட்ல ஒரே இதுல நமக்கு என்ன ஆகும், எத்தனை பல்பு நம்மளால இதுல கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். 2 அல்லது 3 எவ்வளவு வேணா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சில் நமக்கு ரெசிஸ்டார்ல ஸ்விட்ச் பண்ணுவோம். Here battery wire and then switch connection. நம்ம இதுல parallel பல்போடைய கனெக்ஷனை கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்ப ஒரு பல்ப் எடுத்து செட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் பல்ப் அப்படிங்கிறது இதுல கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் செகண்ட், இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அதுல நமக்கு ஒரே சர்க்கியூட்ல நம்ம கொண்டு போனோம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பாக்குறது இப்போ வேறு வேறு இடத்துல. இப்போ 2 இடத்துல பேரலா நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. சோ ஹியர் இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் பாருங்க, 2 பல்புமே நமக்கு எரியுதா. சோ 2 பல்புமே நமக்கு எரியுது அப்படிங்கும் போது என்ன ஆகும், 2 இடத்துலயும் ஒளி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சோ இப்ப ஈக்குவலா நமக்கு கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது. சோ இந்த இடத்துல நான் வேற ஏதாவது நான் கனெக்ஷன்ல கரெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு அங்க சரியானபடி கரண்ட் அப்படிங்கிறதும் பாஸ் ஆகாது. இப்போ ஈக்குவலா நமக்கு எந்த வோல்டேஜ்ல எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு கரண்ட் இதுல ஈக்குவலா பாஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். நமக்கு எல்லா இடத்துலயுமே 090 என்ன ஆகும், இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு சரிங்களா. சோ என்ன சொல்லிருப்போம், பேரலல்ல இப்போ இந்த பல்ப் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகல, க்ளோ ஆகல, இந்த பல்பு மட்டும் க்ளோ ஆகுது. பிகாஸ் இதுல ஏதோ ஒரு சின்ன இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆனாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த மட்டும் சீரியஸ் சர்க்கியூட்ல ஒரு பல்ப்ல ஃபால்ட்னா டோட்டலா எல்லா பல்புமே நமக்கு என்ன ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகும். ஆனா இங்க என்ன ஆகும், நமக்கு ஒரு பல்பு எரியல, ஆனா இந்த இடத்துல இன்னொரு பல்பு எரியுது. சோ வோல்டேஜ் டிஃபர் அப்படிங்கிறது இதனால நமக்கு தெரியுது சரியா. இப்போ நம்ம இதையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னா என்ன ஆகும், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பல்பும் நமக்கு சரியானபடி ஒளிரும். இப்போ நம்ம அடுத்த திருப்பியும் ஒரு சின்ன சிம்பிள் சர்க்கியூட்டே கிரியேட் பண்ணுவோம். சாரி, சிம்பிள்னா இதே பேரலல் தான். இதுல இப்போ நம்ம கரெக்டா இதுல கனெக்ட் பண்றோம். அப்ப எல்லா பல்பும் எத்தனை பல்பு நம்ம கனெக்ட் பண்ணினாலும் ப்ராப்பரா அதுல இருந்து என்ன ஆகும், கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு அதுல கரெக்டா பாஸ் ஆகும். பேட்டரி கனெக்ஷன் அண்ட் தென் பல்பு. ஃபர்ஸ்ட் பல்பு இந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் செகண்ட் பல்பு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்விட்ச். ஸ்விட்சை நம்ம ப்ராப்பரா நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது.
இங்க இப்போ ரெண்டாவது பல்பையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்கியூட் இப்போ ஓப்பனா இருக்கு. இப்போ க்ளோஸ் பண்றோம். ரெண்டு பல்புமே எரியுது. ஓகே, சோ லாஸ்ட் டைம் ஒரு பல்பு மட்டும்தான் க்ளோ ஆச்சு. அப்ப இன்னொரு பல்பு எரிஞ்சுது. ஏன்னு கேட்டா ஒண்ணுல நமக்கு என்ன ஆகல, கரண்ட் அந்த இடத்துல ப்ராப்பரா நமக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகலனாலும், ஒரு ரூம்ல லைட் எரியலனாலும் இன்னொரு ரூம்ல நமக்கு லைட் எரியுது. ஹவுஸ் ஹோல்ட் கனெக்ஷன்ல இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? சோ அது போல பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கும் பொழுது ஒரு பல்புல எந்த ஒரு ஃபால்ட்டா இருந்தாலுமே அடுத்த பல்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், மூலமாக ஃபுல்லா எரியும். சரிங்களா? சோ இங்க நமக்கு 1.80 பாருங்க, 1.80 அப்படிங்கலாம். ஹியர் 1.80 இது ஈக்குவலா ஷேர் ஆகும் 0.90. அப்போ 1.80ல நான் ரெண்டு பல்ப் இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ ரெண்டு பல்ப் கனெக்ட் பண்ணும் பொழுது ரெண்டா டிவைட் ஆகும். ரெண்டா டிவைட் ஆகும் பொழுது 0.90 0.90. அப்ப ரெண்டா டிவைட் ஆகி எல்லா இடத்துக்கும் நமக்கு ஈக்குவலா கரண்ட் ஷேர் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் இல்லையா? பேரலல் சர்க்கியூட் சொன்னா I is equal to I1 plus I2 plus I3 இதான் ஃபார்முலா. இங்க நம்ம ரெண்டு தான் கனெக்ட் பண்ணிப்போம். சோ I is equal to I1 plus I2 அப்படிங்கிற கான்செப்ட் இதுல வருதா? சோ 0.90ங்கிறது இங்கேயும் நமக்கு வந்து 0.90 0.90. சோ இங்க நமக்கு எல்லா இடத்துலயுமே ஈக்குவலா இருக்கும். இங்க 1.80 இருக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுது நான் எத்தனை பல்பு கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிவைட் ஆகி அது ஈக்குவலா என்ன ஆகும், நமக்கு ஷேர் ஆகி அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறது பாஸ் ஆகும். சோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு பேரலல் சர்க்கியூட், பக்க இணைப்பு. பக்க இணைப்புனா இந்த மாதிரி தான் இல்லையா? அடுத்தடுத்த இணைப்புகள்ல நம்ம இந்த இடத்துல சர்க்கியூட்டை ஃப்ரேம் பண்ணும் பொழுது எப்படி கரண்ட் பாஸ் ஆகுது, எப்படி ஈக்குவலா ஷேர் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் ஓகே. சீரியஸ் அப்படிங்கும் போது ஒரே இடத்துல ரெண்டு பல்பு மூணு பல்பு எப்படி வேணா நம்ம கொடுத்துக்கலாம். பட் பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது எப்படி நமக்கு ஷேர் ஆகுது அப்படிங்கறது தான் பார்த்தோம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபியூஸ் அப்படிங்கிறதும் ஏன்னா இம்பார்ட்டன்டானது, எல்லாருமே நம்ம ரெகுலரா வீட்ல கேள்விப்படக்கூடிய ஒரு டேர்ம் தான் ஃபியூஸ் அப்படிங்கிறது. தமிழ்ல மின்னுருகி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபியூஸ் எதனாக நமக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா லெட் அல்லது டீன், எதனா குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளீயம் அல்லது காரியம் கலந்த ஒரு உலோகத்தினால உருவாகக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது. சோ லெட் அல்லது வேற நமக்கு வந்துட்டு வேற எந்த மெட்டல் ஈஸியா மெல்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல் அப்படின்னு டீன் மெட்டீரியல். சோ இந்த மெட்டீரியலால நம்ம உருவாக்குறது தான் இந்த ஃபியூஸ் அப்படிங்கிற பார்ட். சோ இது எங்க நமக்கு வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம இதுல சர்க்கியூட்லயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். எதற்காக நமக்கு வந்துட்டு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, the fuse is usually designed to take the specific amount of current. இதனுடைய யூசேஜ் அப்படின்னு சொன்னா நமக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய கரண்ட்டை நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு கரண்ட்டை நமக்கு அனுப்புறது. when the current is passing through the wire exceed the maximum limit, அது அந்த இடத்துல நமக்கு ஹை வோல்டேஜஸ் அதிகமான ஒரு மின் அழுத்தம் வருது அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், அதிகமான ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே அந்த இடத்துல பாஸ் ஆகுங்கிறத விட அதிகமான அளவுல மின்னோட்டம் அது மாதிரி பாயும் பொழுது இது என்ன ஆகும், நமக்கு ஃபியூஸ் அப்படிங்கிறது ஹீட் ஆகும். ஹீட் ஆகி மெல்ட் ஆகும், உருகிடும். அதுதான் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா?
ஏன்னா நம்மளுடைய வீட்டை பாதுகாக்கணும், வீட்டுல இருக்கக்கூடிய சர்க்கியூட் பல்பு நம்ம எல்லாரையுமே பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெட்டீரியல் தான் நமக்கு அந்த ஃபியூஸ் அப்படின்னு சொல்றோம். அதிகமாக நமக்கு கரண்ட் வரும் பொழுது இது மெல்ட் ஆயிடும். சோ குறைந்த உருகுநிலை இதுல இருக்கக்கூடியது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, லோ மெல்டிங் பாயிண்ட், குறைவான உருகு நிலைங்கிறதுனால எளிதாக உருகிடும். அப்போ அந்த இடத்துல நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸுமே நமக்கு சேஃபராக இருக்கும். கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா? சோ எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் நமக்கு சேஃபா ஆகும். எதனால? ஃபியூஸ். இப்போ நமக்கு ஹை வோல்டேஜ் அதிகமாக மின்னோட்டம் பாயும் பொழுது ஃபியூஸ் அப்படிங்கிறது மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆகி உருகிடுச்சுன்னு சொன்னா வீட்டுல கரண்டே வராது, கரண்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடும். அது ஹை வோல்டேஜ் வந்ததுன்னு சொன்னா நம்ம பல்போ, டிவியோ, மிக்சியோ, கிரைண்டரோ ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, நம்ம இப்போ மொபைல் பிளக் பண்ணிருக்கோம், அதர்வைஸ் கம்ப்யூட்டர் ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு மெட்டீரியலுமே கரெக்டா நம்ம கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு என்ன ஆகும், மெட்டீரியல் அப்படிங்கிறது ஈஸியா ஃபுல்லும் அந்த இடத்துல டேமேஜ் ஆயிடும். டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஃபியூஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். சரிங்களா? சோ நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான எலக்ட்ரிக்கல்ஸ் ஜென்ரலா நமக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றோம், எலக்ட்ரிக் குக்கர், எலக்ட்ரிக் கெட்டில், எலக்ட்ரிக் அயான்ஸ், இது எல்லாமே நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் இல்லையா? சாதாரணமா நம்ம குக்கர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நவடேஸ் we are using எலக்ட்ரிக் குக்கர். எலக்ட்ரிக் குக்கர் அப்படிங்கிறது எதன் மூலமாக நமக்கு வருது, எலக்ட்ரிக் கரண்டால நமக்கு ஹீட் ஆகி நம்ம அந்த இடத்துல ரைஸ் அப்படிங்கிறது பாயில் ஆகும். சோ அங்க நமக்கு என்னது, அந்த குக்கர்ல இருக்கக்கூடிய காயில் ஹீட் ஆகி அங்க என்ன எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இல்லையா? ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகுது, ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஹீட் எனர்ஜி எந்த எனர்ஜியில இருந்து வருது நமக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ எந்த ஒரு மெட்டீரியல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட், எலக்ட்ரிக் குக்கர்ல எலக்ட்ரிக் குக்கர் ஸ்டாண்டர்ட் ஹாட் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து மின்னாற்றல் என்பது வெப்ப ஆற்றலாக நமக்கு மாறுகின்றது. எலக்ட்ரிக் கெட்டில் அப்படிங்கிறதும் நமக்கு இதே கான்செப்ட் தான். சோ கெட்டில்ங்கிறது எதற்காக, நமக்கு ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்காக பயன்படுத்துறோம் இல்லைங்களா? சோ அந்த கெட்டில் அப்படிங்கிறதுலயுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜியா மாறும். வாட்டர் அப்படிங்கிறது ஹீட் ஆகுது இல்லையா? தண்ணி அப்படிங்கிறது சூடாகும் இல்லையா? ஹீட்டிங் எலமெண்ட் நமக்கு அடியில அந்த கெட்டில்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சோ the heat is absorbed the liquid and distributed throughout the kit. எல்லா இடத்துலயுமே நமக்கு அது ஃபுல்லும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். And then next one is electric ions. Electric ions சொன்னா current flows through the heating element. Heat energy develop ஆகி நமக்கு ஹெவி மெட்டல் பேஸ் இருக்கிறதுனால அதுல நமக்கு எதுக்காக யூஸ் பண்றோம், ட்ரெஸ் நமக்கு நீட் பண்றதுக்காக தான் அயன் பாக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது எதனால, இதே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா டிரான்ஸ்பர் ஆகும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அந்த வெப்பத்தினால நமக்கு ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் அப்படிங்கிறது நீங்கும். சரிங்களா? ஓகே. சோ என்னங்க ஆஃப் ஆயிடுச்சா? கார்த்திக் உங்க வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. கீ போட்டுருவா கார்த்திக்? இருக்கு. கார்த்திக் ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மெயினா பார்த்தோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதுல கெமிக்கல் எஃபெக்ட்,
heating effect, and then parallel சர்க்கியூட்னா அது எப்படி நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அண்ட் தென் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிற கான்செப்டும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் எந்தெந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும், ஃபியூஸ் அப்படிங்கிறதுனுடைய கான்செப்ட் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். சோ இப்போ நம்ம சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது, டிவி அப்படிங்கிறதுல சவுண்ட் எனர்ஜியும் வரும், லைட் எனர்ஜியும் வரும். அண்ட் தென் ஃபேன் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது அதுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த இதுதான் நம்ம இந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்ணினது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஆஸ் வெல் அஸ் இந்த லெசனினுடைய கான்செப்ட் அடுத்த வகுப்புகளுக்கும் நீங்க 9th போகும்போதும் இதே எலக்ட்ரிசிட்டி வரும், அண்ட் தென் 10thலயும் வரும், ஹையர் கிளாஸ்ல போகும்போதும். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக், ஹீட்டு, லைட்டு, அதே போல எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயுமே இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம என்ன பண்ணிப்போம், லேர்ன் பண்ணிப்போம். அதுதான். சோ இப்ப இந்த நம்ம கிளாஸ்ல பார்த்தது எல்லாம் பேஸ் இல்லையா? பேஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு சர்க்கியூட் அப்படிங்கிறது மெயினா பார்த்திருக்கோம், எர்த்திங் பார்த்திருக்கோம், அண்ட் தென் சீரியஸ் பேரலல் சர்க்கியூட், இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. லைட்னிங் அண்ட் தண்டர், இந்த கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்மளுடைய டே டு டே லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த லெசன்ல இருந்து எப்படி எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். as well as எக்ஸாமினேஷன் பார்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு இது எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு இந்த லெசன்ல பார்த்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது, கெமிக்கல் எஃபெக்ட்னா என்ன, ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் சர்க்கியூட்ல பார்த்தோம், ஃபியூஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு பார்த்த நம்ம டாபிக்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்து ஒரு நியூ லெசன் அப்படிங்கறது தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இப்போ இந்த டாபிக் இதோட நமக்கு முடியுது. இதை ஃபுல்லா வீட்டுல போய் படிச்சுட்டு வாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த லெசன் அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.